பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, நம்ம ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி தியேட்டருக்கு வர வேண்டிய ஒரு திரைப்படத்தை நம்ம வேணும்னே வம்புழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னு வலுக்கட்டாயமாக அரசியலில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது உதயநிதிக்கு ஜனநாயகனை போட்டு தள்ளணும், நான் தேட்டருக்கு கொண்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சு முன்னாடி கொண்டு வராங்க. ஜனவரி 10ஆம் தேதி இந்த படம் இப்போ தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் பண்ணாங்க, யாரும் பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க, என்ன சாங்கடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். அதாவது இந்த படத்தோடைய எந்த ஒரு பாடலுக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. நம்ம ஜி பிரகாஷ் என்னதான் ஒரு உசுறு கொடுத்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க பசங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய ட்ரைலருக்காக எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டாக தான் இருந்தது. ட்ரைலர் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, ஆனால் அதுக்கு அடுத்து அதை பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நேற்று அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த பராசக்தி படத்தோடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறமாவது இந்த படத்துக்கு எதனா எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஏன்னா பெரிய ஐபிஎம் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அவங்க தான் தீ பொறி பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசினாலும் சரி, உன்னை அடிக்க போகிறது தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் 25 நம்பரே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு யமகண்ட மாதிரி, அதை யாராலையுமே அது மீண்டு வர முடியாது. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இந்த படமும் பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 10 தேட்டருக்கு வரப்போகுது. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ட்ரைலர் வரப்போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜில் கொண்டு வராங்க. இந்தி ஆப்ஷன் கிடையாது. ஓடிடியில் வரும்போது இந்தியில் வரலாம், ஆனால் தியேட்டருக்கில் என்ன பண்ணாலும் இந்தியில் இந்த படத்தை கொண்டு வரவே முடியாது. இன்றைக்கி ஈவினிங் ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பராசக்தி திரைப்படத்துக்கும் அந்த படத்தோடைய ட்ரைலருக்கும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஈவினிங் 6 மணிக்கு சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் அந்த பராசக்தி படத்தோடைய ட்ரைலரை லான்ச் பண்ண போகிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸை சாரிகமாக வாங்கியிருக்காங்க, ட்ரைலர் மட்டும் எதுக்காக சன் டிவியில் வருது அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. ஏன்னா சாங்கே பெரிய வரவேற்பு கிடைக்கல, இதை மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானை சேஞ்ச் பண்ணி சன் டிவி கொண்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சன் டிவியில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த பராசக்தி படத்தோடைய ஆடியோ லான்ச் நேற்று பண்ணாங்க இல்லையா, அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே சன் டிவியில் தான் வரப்போகுது. சன் டிவியில் பாருங்கள். ட்ரைலர் சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.